ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 3/4 கிலோ சிக்கன், 150 கிராம் சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டு, ஜிகே மசாலா குழம்பு பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள், எண்ணெய் கொஞ்சம், ஸ்பைசஸ்லாம் ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெங்காயம் வதக்க தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இது கூட மிளகு மட்டும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வதக்கணும். சிக்கன் குழம்புக்கு அவ்வளோவா ஸ்பைசஸ்லாம் தேவையில்லை. தாளிக்கிற போது மட்டும் போட்டால் போதும். வெங்காயம் வதக்கும்போது தேவையில்லை. இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜிகே மசாலா குழம்பு பொடியை போட்டுக்கலாம். இதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். லைட்டாக அந்த சூட்டில் இதை வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறட்டும். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் ஆறங்குள்ள குழம்பை தாளித்து விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம்லாம் எடுத்து வச்சுருந்ததை போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. சிக்கன் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வதக்கணுன்னா நல்லா தண்ணி விடும். இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது அப்படியே 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். சிக்கன் நமக்கு நல்லாவே தண்ணி விட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். லைட்டாக பத்தாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. இந்த டைமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். நம்ம ஊற்றின எண்ணெயும் சிக்கனில் இருக்கிற எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு நல்லா தளதளன்னு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு மல்லி இலை போட்டு இறக்கிடுறோம். கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். சிக்கன் குழம்பு இப்போ நமக்கு நல்லாவே வந்துருச்சு. இப்போ நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜிகே மசாலா ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணுறோம். இதில் வந்து 10 விதமான மசாலா பொருட்கள் வந்து தயார் பண்ணுறோம். வீட்டு முறைப்படி சுகாதாரமாக நம்ம தயார் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது மசாலா பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிகே மசாலா சமையல் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.